வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கால்சியம் புரோட்டீன் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய கேழ்வரகு வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி. இந்த கேழ்வரகு லட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. நான் செஞ்சுருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த ஹெல்த்தியான கேழ்வரகு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேழ்வரகு லட்டு செய்ய நம்ம கேழ்வரகு மாவை நல்லா பிசைஞ்சு அடை மாதிரி தட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்த பிறகு தண்ணி ஊற்றி இந்த கேழ்வரகு மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி இந்த உப்பும் இந்த கேழ்வரகு மாவும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைகிறப்போ மொத்தமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிட்டால் உங்களுக்கு நல்ல சாஃப்டான உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் 3 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். எனக்கு 2லிருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நீங்கள் நல்லா ஹார்டான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்ம அடை தட்டி வேக வைக்கிறப்போ இந்த கேழ்வரகு பார்த்திங்கன்னா சரியாக வேகாது. அதனால் இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பில் தான் நான் 3 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டேன். இதே கப்பில் நம்மளுக்கு 2லிருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இப்போ இந்த மாதிரி கேழ்வரகு மாவை நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்ச பிறகு இந்த மாதிரி பெரிய சைஸ் பாலை நம்ம உருட்டி வச்சுக்கிட்டால் தோசை தவாவில் அடை தட்ட நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுருக்கேன். இப்போ தோசை தவாவும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்ச மாவை இந்த தோசை தவாவில் வச்சுட்டு நம்ம தட்டி விட்டுக்கலாம். இப்போ தட்டுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் மாவு ஒட்டும். அந்த மாதிரி கையில் மாவு ஒட்டுறப்போ நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் கையை நனைச்சிட்டு தட்டி விட்டுக்கலாம். எப்போ உங்களுக்கு மாவு கையில் ஒட்ட ஆரம்பிக்குதோ மறுபடியும் நீங்கள் தண்ணியில் கையை நனைச்சிட்டு மறுபடியும் தட்ட ஆரம்பிங்க. இந்த மாதிரி அழகாக தட்டி விட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடை மாதிரி தட்டின பிறகு நம்ம ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த கேழ்வரகு அடைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 2லிருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. மறுபடியும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பக்கமும் ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம தோசை தவாலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2லிருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு 2 பக்கமும் இந்த அடை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இந்த தோசை தவாலேருந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் மீதம் இருந்த எல்லா கேழ்வரகு மாவையும் அதே மாதிரி அடை மாதிரி தட்டி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேழ்வரகு அடையை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க முடியும். அடுத்தது இந்த லட்டுக்கு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தனோ அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயில் வச்சுட்டு இந்த வேர்க்கடலையை நம்ம நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டு இருக்குது. நான் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த வேர்க்கடலை கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு அந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேழ்வரகு அடை கம்ப்ளீட்டாக ஆறி இருக்குது. அடுத்தது நம்ம இந்த கேழ்வரகு அடையை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த அடையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா அடையும் அரைச்சி எடுத்த பிறகு அதே மிக்சி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்து தோல் ரிமூவ் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையே கொஞ்சம் கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொரன்னு பவுடர் பண்ண வேர்க்கடலையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லட்டுக்கு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கேழ்வரகு லட்டுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த வெல்லத்தில் இருக்கிற
டஸ்ட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி விட்ட பிறகு நம்ம இந்த பாகை ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்தது ஃப்ளேவருக்காக ஒரு 4லிருந்து 5 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாகு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த கரண்டியில் இருக்கிற பாகு நல்லா ஆறின பிறகு நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். இந்தளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு அடையை சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பவுடரையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் நம்ம இந்த பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை ஆற விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுன்னு இருக்குது. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸு பால் அளவுக்கு நான் லட்டு பிடிச்சிருக்கேன். இந்த லட்டு பிடிக்கவும் நம்மளுக்கு நெய் தேவைப்படாது. அதே சமயத்தில் லட்டு பிடிக்கிறப்போ நம்மளுக்கு கையிலும் ஒட்டாது. நீங்களும் இந்த ஹெல்த்தியான கேழ்வரகு லட்டை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.